ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சாஃப்டான இட்லி, அதுவும் ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு இட்லி கொஞ்சம் கல் மாதிரி வரும், சரி வராதுன்றதுக்காக தோசையை ஊற்றிடுவாங்க. நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ரேஷன் அரிசியில் தான் நான் இட்லி எப்போயுமே போடுறது ரேஷன் அரிசி தான். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஷன் அரிசியில் குண்டு அரிசி வரும் பார்த்திங்களா, அது வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சம்டைமில் நம்மளுக்கு அந்த அரிசி கிடைக்காது. இதுமாதிரி கொஞ்சம் நீட்டு வாக்காக கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. நம்ம அந்த மாதிரி கிடச்சதுன்னா கொஞ்சம் குறைவாக அரைச்சிக்கலாம். இப்போ இட்லிக்கு நான் ஒரு 10 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம நான் அந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் எப்பயுமே மெஷர் பண்ணுவேன். 10 டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சரிசி, நல்லா இட்லி நல்லா வெள்ளையாக வர்றதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நம்ம ரேஷன் அரிசியில் பச்சரிசி நல்லா போடுவாங்க. அது நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வண்டெல்லாம் போக்கி நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் கடையில் வாங்குகிற இட்லி அரிசி, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போடாமையும் இட்லி சூப்பராக வரும். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான் இதை நான் சொல்கிறேன். சம்டைமில் நான் போடுவேன், போடாமல் கூட இருந்துக்குவேன். 1 டம்ளர் மட்டும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் அரிசி ஊற வைக்கும் பொழுதே கூடவே உளுந்தையும் சேர்த்து நான் ஊற வச்சுருவேன். சம்டைமில் நம்ம மறந்துட்டால் என்ன பண்ணுறது, அதுக்காக ஊற வைக்கிறதுனால நமக்கு இட்லி மாவு புளிச்சிரும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் இது கூடயே தான் ஊற வைப்பேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் உளுந்து தான் ஊற வைப்பேன். இது பிராண்டட்லாம் கிடையாது, இல்லை லூஸில் வாங்குகிற உளுந்து தான். நம்ம லூஸில் வாங்குவோம் பார்த்தீங்களா, வெயிட் போட்டு, அந்த உளுந்து தான். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அரிசி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளையாக வரும். வாஷ் பண்ணிட்டு ரெண்டும் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிடுவோம். உளுந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸு நான் ஃபாலோ பண்ணுறது சொல்கிறேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி அரைப்பேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே அரைப்பேன். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும். மீடியமாக இந்த மாதிரி 1.5 டம்ளர் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு 20 நிமிஷத்துலேயே நல்லா அரைப்பட்டுரும். அந்த மாதிரி அப்படி அரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம கூடவே அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம பல்காக போட்டுறக்கூடாது. நான் 2 டைமாக போடுவேன், பாதி போட்டேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதி போடுவேன். அரைக்கும் பொழுதே கொஞ்சம் கல் உப்பு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இட்லி சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும். இது மெயினான டிப்ஸு. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம கடை அரிசியே போட்டோன்னா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்புறம் இன்னொரு பெரிய டிப்ஸ் பார்த்திங்கன்னா, மாவு நம்ம கரைக்கும் பொழுது நல்லா கரைக்கணும். சரியாக கரைக்கல அப்புறம் கை வலிக்க தான் செய்யும். எனக்கெல்லாம் ரொம்ப பெயின் வந்துடும். சம்டைமில் இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரணும். நல்லா கரைச்சாதான் நம்ம அங்கங்கே உளுந்து இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகி இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தான். நல்லா கரைச்சிட்டு நான் தனித்தனியாக ஊற்றி வச்சுருவேன். ஒரு 3 சில்வர் டப்பாவில் தனித்தனியாக ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வெயிலுக்கு புளிச்சிரும். ஒன்றை எடுத்துகிட்டு நம்ம எல்லாருக்கும் தோசை ஊட்டி இட்லியை ஊற்றிட்டு மறுபடியும் வைக்கிறதுக்குள்ளே நமக்கு புளிச்சிரும். ஸோ அதனால் தனித்தனியாக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டை ஃபுல்லாக வெளியிலேயே இருக்கட்டும். காலையில் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எந்திரிச்சிங்கன்னா உள்ளே வைங்க, இல்லாட்டி நம்ம எப்பயும் போல் காலையில் எந்திரிச்சோம் உள்ளே வச்சுக்கலாம். மாவு பாருங்கள் சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு நான் 1 டப்பா எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இட்லி தான், எங்கள் எல்லாருக்கும் இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனாக சட்னி அரைச்சிக்க வேண்டிதான். நான் துணியில் தான் ஊற்றி அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மலாக தட்டில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே இப்போ ட்ரையாக இருந்தால் தண்ணி தொளிக்கலாம், இல்லை தண்ணி தொளிக்காமல் கூட நீங்கள் எடுத்துலாம். சூப்பராக வரும் இட்லி ரேஷன் அரிசியில். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற அரிசி ஏன் வேஸ்ட் பண்ணணும், அழகாக நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதிரசம் கூட செய்வேன், சூப்பராக வரும். நான் கூடிய சீக்கிரம் அந்த ரெசிபி போடுறேன். தோசையும் செம்மையாக வரும். காலையில் இட்லினா நைட்டு தோசை அந்த மாதிரி வச்சுக்குவோம். கார சட்னி அரைச்சிக்குவோம் சில டைமில். புதினா சட்னி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தேங்காய்லாம் வச்ச கார சட்னி தான் அரைச்சிருந்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.